மென்மையான மர்மமான ஒளியுடன் ஒளிரும் ஒரு சிறிய பழைய விளக்கு. மந்திரவாதி அலாவுதீனிடம் விளக்கை கொண்டு வரச் சொன்னான். ஆனால் அலாவுதீன் அதை அடைவதற்குள் அந்த மனிதன் திடீரென்று தீயவனாக மாறினான். இப்போது நீ புதையலை கண்டுபிடித்து விட்டாய், விளக்கை எனக்கு கொடு என்று அவன் கேட்டான். உனக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. ஆனால் ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்த அலாவுதீன் விளக்கை கொடுக்க மறுத்துவிட்டான். கோபத்தின் உச்சத்தில் மந்திரவாதி அவரை குகையில் அடைத்துவிட்டு மறைந்துவிட்டார். அலாவுதீன் இருளில் சிக்கிக் கொண்டான். விரக்தியில் அலாவுதீன் ஏதாவது உதவி கிடைக்கும் என்று நம்பி விளக்கை தேய்த்தான். அப்போது விளக்கிலிருந்து ஒரு பெரிய சுழலும் புகைமேகம் வெளியேறி ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஜீனி வெளியில் வந்தது. அது பயமுறுத்தும் குரலில், நான் விளக்கின் ஜீனி, நீ என்னை விடுவித்து விட்டாய், நான் உனக்கு 3 விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று கூறியது. அலாவுதீனின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. 3 ஆசைகளா என்று கேட்டான். இந்த குகையிலிருந்து தப்பிக்க எனக்கு உதவ முடியுமா? ஜீனியின் விரல்களால் குகை கதவை திறந்தது. அலாவுதீன் விடுதலையானான். அலாவுதீன் தனது முதல் விருப்பத்தை பயன்படுத்தி தனது தாயிடம் சென்றான். பின்னர் அவன் தனது 2வது விருப்பத்தை பயன்படுத்தி பணக்காரராகவும் சக்தி வாய்ந்தவராகவும் மாறி தனது குடும்பத்திற்கு செல்வத்தையும் கௌரவத்தையும் கொண்டு வந்தான். ஆனால் அலாவுதீனின் மிகப்பெரிய ஆசை பின்னர் வந்தது. அவர் சுல்தானின் மகள் அழகான இளவரசி ஜாஸ்மின் மீது காதல் கொண்டான். இருப்பினும் அவள் வேறொரு இளவரசருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டாள். மேலும் அவளுடைய இதயத்தை வெல்ல ஒரு ஏழை பையனை விட பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று அலாவுதீனுக்கு தெரியும். ஜீனியின் உதவியுடன் அலாவுதீன் தனது இறுதி விருப்பத்தை பயன்படுத்தி நேர்த்தியான உடைகள், ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை மற்றும் தான் கற்பனை செய்யக்கூடிய அனைத்தையும் கொண்டு ஒரு இளவரசனாக மாறினான். ஆனால் இத்தனை செல்வங்களும் இருந்த போதிலும் தனக்கு உண்மையாக இருக்கும் ஜாஸ்மினுடன் தான் பகிர்ந்து கொண்ட காதல்தான் மிக முக்கியமானது என்பதை அலாவுதீன் உணர்ந்தான். அலாவுதீனிடமிருந்து அரியணையை கைப்பற்ற தீர்மானித்து தீய மந்திரவாதி திரும்பி வந்து தனது அனைத்து மந்திர சக்திகளையும் பயன்படுத்தி அலாவுதீனை தோற்கடிக்க முயன்றான். ஆனால் துணிச்சல், கருணை மற்றும் தனது நண்பர்களின் உதவியுடன் அலாவுதீன் மந்திரவாதியை தோற்கடித்து நன்மையும் தைரியமும் எந்த மந்திரத்தையும் விட சக்தி வாய்ந்தவை என்பதை நிரூபித்தான். இறுதியில் அலாவுதீன் மற்றும் இளவரசி ஜாஸ்மின் திருமணம் செய்து கொண்டனர். மேலும் அவர்கள் ஞானத்துடனும் கருணையுடனும் ராஜ்யத்தை ஆண்டனர். இப்போது விளக்கிலிருந்து விடுபட்ட ஜீனி அவர்களின் நண்பராகவும் பாதுகாவலராகவும் தொடர்ந்திருந்தது. அலாவுதீன் உண்மையான மகிழ்ச்சியை கண்டார். செல்வம் அல்லது மந்திரம் மூலம் அல்ல, மாறாக காதல், துணிச்சல் மற்றும் தன் விருப்பப்படி இருக்க வேண்டும் என்ற தைரியம் மூலம். அதனால் அவர்கள் அனைவரும் அதன் பிறகு என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஓகே குட்டீஸ், பாய். நாம அடுத்த கதையில சந்திப்போம்.